அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக கஸ்ருடைய தொழுகை விளக்கம் மாணவி தஸ்லீமா மிஸ்பா சையத் அலி. மூவர்கள் இரயில் பயணத்தில் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படிக்கா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். எந்த ஊருக்குக்கா போறீங்க? நான் சிவகங்கைக்கு போறேன், நீங்க எங்க போறீங்க? நாங்கள் மதுரைக்கு போகிறோம். தொழுகை நேரம் ஆயிடுச்சு, தொழுதலாமா? என்னது பயணத்தில் தொழுகையா? பயணமே ஒரு கஷ்டமான விஷயம், அதில் எப்படி தொழுகிறது? அதுக்காக தான் அல்லாஹ் பயணத்துல தொழுகையை சுருக்கி தொழுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். ஆனால் ஒரு பயணிக்கு நோன்பு வைக்காமல் இருக்க அனுமதி இருக்கே. உண்மைதான், ஒரு பயணிக்கு நோன்பு வைக்காமல் இருக்க அனுமதி இருக்கு. ஆனா தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எல்லா நிலையிலும் தொழுகையை நிறைவேற்றுவது ஒரு முஸ்லிம் மீது கடமையாகுது. அதுக்கு தான் பயணியின் மீது கசர் தொழுறது வாஜிபாகும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் நபி அவர்களுடன் மதினாவிலிருந்து மக்கா வரை சென்றோம். நாங்கள் மதினா திரும்பும் வரை 2 ரக்காத்துகளாக தொழுது கொண்டோம் என்று கூறினார்கள். கஸ்ரா அப்படின்னா என்ன? கசர் அப்படின்னா சுருக்கி தொழுறது. தொழுகையை எப்படி சுருக்கி தொழுறது? லொஹர், அசர், இஷா இந்த 3 வக்து தொழுகையை 2ஆக சுருக்கி தொழுறதுக்கு கசர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஜர் மற்றும் மக்ரிபை அப்படியே தொழ வேண்டும். சரி, பயணத்தில் எப்படி கிப்லாவை முன்னோக்கி தொழுறது? முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும். அப்படி தொழுதுட்டு இருக்கும் போது வாகனம் கிப்லா விட்டு திரும்பினால் அது அவன் மீது தவறாகாது. கசர்ல சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். அதாவது 78 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊரில் தங்குறோமோ, எந்த ஊரில் 15 நாட்களுக்குள் தங்குறோமோ அங்கே கசர் செய்யலாம். அப்படி 15 நாட்களுக்கு மேலே தங்குனால் அங்கே கசர் செய்வது கூடாது. ஒரு பயணி எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சால் கசர் செய்யலாம்? ஒரு பெண் 78 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்ய எண்ணி அவள் வீட்டிலிருந்து புறப்பட்டால் அவள் ஊர் எல்லை தாண்டுதலிலிருந்து கசர் செய்யலாம். பயணத்தில் தொழுகைக்கு இவ்வளோ சட்டம் இருக்குது. ஆனால் தொழுகணுன்னா உழு செய்யணும். ஒரு வேளை பஸ்ஸில் போனால் உழு செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம மார்க்கத்தில் தைமம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. தயமமா அப்படின்னா என்ன? தண்ணீர் கிடைக்காத இல்லைனா பயன்படுத்த முடியாத நேரத்தில் மண் அல்லது மண் சார்ந்த பொருட்களை வச்சு சுத்தம் செய்வதற்கு தைமம்னு சொல்லுவாங்க. முதல்ல பிஸ்மில்லா சொல்லி அசுத்தத்தை நீக்கி சுத்தமாவதற்காக தைமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத் வச்சுட்டு 2 கைகளையும் மண்ணில் தட்டி உதறி முகம் முழுவதையும் தடவணும். உழுவிற்கு நெச்சிலேருந்து தாடை வரைக்கும் கழுவுற மாதிரி தடவணும். மறுபடியும் 2 கைகளையும் மண்ணில் தட்டி உதறி வலது கையுடைய விரல்களை இடது கையோட விரல்களை வலது கையோட பின்புறத்தில் வச்சு முட்டி வரைக்கும் தடவி மறுபடியும் உள்ளங்கையால் உட்புறத்தை மணிக்கட்டு வரைக்கும் தடவி இடது கையோடைய பெருவிரலை வலது கையோட பெருவிரலோட பின்புறத்தை தடவிடணும். மறுபடியும் வலது கையோட விரல்களை இடது கையோட பின்புறத்தில் வச்சு முட்டி வரைக்கும் தடவி மறுபடியும் அதே கையோட உள்ளங்கையால் உட்புறத்தை மணிக்கட்டு வரைக்கும் தடவி வலது கையோட பெருவிரலை இடது கையோட பெருவிரலோட பின்புறத்தை தடவி விடணும். அல்ஹம்துலில்லாஹ்க்கா, ஜஸாக்கல்லாஹு கைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயணத்தின் போது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அல்லது தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்தால் மண்ணில் அல்லது சுவற்றில் கையை அடித்து இந்த குழந்தை செய்து காட்டியது போன்று முகத்தில் முதலில் தடவிக்கொண்டு இரண்டாவதாக 2 கைகளையும் தடவினால் ஒது வந்துவிடும். தண்ணீரின் மூலம் ஒது செய்ய வேண்டியது இல்லை என்ற சட்டத்தை சொல்லி காட்டினார்கள். அதுபோன்று பயணத்தில் நாம் போகின்ற பொழுது 4 ரக்காத்து தொழுகைகளை லுஹர், அசர், இஷா ஆகிய 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக
சுருக்கி தொழுதால் போதும் என்ற சட்டத்தை அழகான முறையிலே மேடையிலே செய்து காட்டினார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.